வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கணவாய் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 கிலோ கணவாய் மீன் இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா போட்டு நம்ம கலந்து விட்டுருவோம். எப்போவுமே நம்ம நான்வெஜ் செய்யும்போது இந்த மசாலா சேர்த்து முதல்ல ஊற வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கையிலே நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஊறட்டும். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா காஞ்சதுமே 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு நம்ம கையிலேயே லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சேர்க்கறதை விட இது மாதிரி நசுக்கி சேர்த்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இது நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு புதினா சேர்த்து அரைச்சது. நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும்போது புதினா கூடவே சேர்த்து அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. இப்போ இது பச்சை வாசம் போகிற வரை வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இது நல்லா பச்சை வாசம் போகிற வரை வதக்கியாச்சு. இப்போ ஒரு தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வச்ச கணவாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நமக்கு வதக்கும் போதே இதில் தண்ணி விடும். அதனால் இதில் உள்ள தண்ணியை பார்த்துக்கிட்டு நம்ம இது வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். இது சின்ன சைஸ் கணவாய் மீன், அதனால் டக்குன்னு வதங்கிரும். இதுவே நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் நம்ம குக்கரில் கூட வச்சு வேக வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸ் கனவான்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி எடுத்து இதை கிளறி விட்டுடணும். பார்த்திங்கன்னா இது ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதை கலந்து விட்டு மூடி விட்டுருவோம். பாருங்கள் இது 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம்.
கலந்து விட்டு இது பச்சை வாசம் போகிற வரை இது நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான கணவாய் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.